ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரோஜா செடியில் நல்லா மொட்டு வைக்கிறதுக்கு, அதாவது அடுக்கு பூக்களாக பூக்கிறதுக்கு ரோஜா பூக்கள்லாம். ரோஜா செடிக்கு லிக்விடாக என்ன கொடுக்கலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ரோஜா செடி பாருங்கள், ஏற்கனவே கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது இந்த பிளான்ட்டுக்கு ஏற்கனவே லிக்விட் ஃபெர்டிலைசரு, அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கல, எருவு தான் நாங்கள் கொடுத்துருந்தேன், கம்போஸ்ட்டு. இப்போ நம்ம மொட்டு வந்திருக்கு. இந்த மொட்டு கூட இப்போ மழை சரியில்லை, வெயிலும் இருக்குது, வெயிலில் தான் இருந்தது. இப்போ மொட்டு நம்ம எடுத்து விட்டுடணும். மொட்டு சரியில்லைன்னா நம்ம உடனே எடுத்துடணும். கொஞ்சம் பெரிய பூவாக, அதாவது பூ கலர் தெரியும் போது அந்த பூவையும் நீங்கள் எடுத்துடணும். ஏன்னா சின்ன செடியாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பெரிய செடி ஆகணும்னா அப்படி இல்லைன்னா 2-3 பிரான்ச்சஸில் ஒரு பக்கம் நீங்கள் கட் பண்ணிடலாம், ஒரு பக்கம் பூக்க விடலாம் பூவு. அப்படி நான் சொல்கிறேன். இப்போ இந்த எருவு பாருங்கள், நான் அப்பப்போ ரோஜா செடிக்கு நிறைய பூ பூக்கணுன்னா நீங்கள் வாழைப்பழம் தோல் தான் சாயிலுக்குள்ளே வைக்கணும். ஆனால் இப்போ நான் லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்கணும்னு இருந்தேன். இந்த வாழைப்பழம் தோல் வச்சிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப தண்டு பக்கத்தில் இல்லாமல் சைடில் இது போல் வைக்கணும். நீங்கள் எப்போவுமே வராத செடி கூட வரும். இந்த மாதிரியெல்லாம் வச்சா ரோஜா செடிக்கு ரவை போல் இந்த மண்ணில் தான் நான் கலந்து வச்சுருக்கிறேன். மேலே கவு மேனூர் போட்டிருக்கேன் மேலே. நல்லது, அப்போ தான் ரோஜா செடிக்குன்னு சொல்லிட்டு. இப்போ மழை வந்திருக்கு, இருந்தாலும் சில பக்கம் எனக்கு மழை வராது. அதாவது நம்ம காற்று எந்த பக்கம் வச்சா அந்த பக்கம் மழை போகும். அந்த சமயத்தில் இது அவ்வளோவா தண்ணி இந்த தொட்டிக்குள்ளே இல்லை. அதனால தான் நான் எப்படி கொடுக்கலான்னு இருந்தேன், லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிருக்கிற பிளான்ட்டுக்கெல்லாம் தொட்டியில் ஊற்றக்கூடாது. இப்போ இந்த பிளான்ட்டுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா, இது போல் நீங்கள் வாழைப்பழம் தோல் வச்சுட்டு இது கொஞ்சமாக கஞ்சி தண்ணி, ரைஸ் வாட்டரு, கஞ்சி தண்ணி 1/4 கிளாஸு, ரைஸ் வாட்டர் 1 கிளாஸு. ரொம்ப தண்ணியாக தான் எடுக்கணும் ரைஸ் வாட்ரு. அது போல் தான் நான் கலந்துருக்கிறேன் இந்த பிளான்ட்டுக்கு ஊற்றுறதுக்கு. ஆனால் நீங்கள் இது போல் ஊற்றும்போது நல்லா அடுக்கு பூக்களாக வரும், பெரிய பூவாகவும் பூக்கும். ஏற்கனவே சென்ட் ரோஜாக்கெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரு. இது போல் நீங்கள் எரு கம்போஸ்ட்டு அந்த மாதிரியெல்லாம் போடும்போது கஞ்சி தண்ணியும் ரைஸ் வாட்டரும் சேர்த்துட்டு கூட நீங்கள் பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம். வேப்ப இலை இல்லை வேப்ப முன்னாக்கு அப்படியெல்லாம் கொடுக்கலன்னா வாழைப்பழம் தோலோடவே நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு இது போல் நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துடலாம். சூப்பராக மொட்டு வைக்கும். வேப்ப முன்னாக்கு நர்சரியில் விற்கும். அது நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் பிளான்ட்டுக்கு கொடுத்தாலே போதும், நல்லா ரெட் கலரில் தளிர் வரும். வேப்ப முன்னாக்கு போட்டிங்கன்னா மொட்டு கருகள் இல்லாமல் நல்ல மொட்டாக வரும், பூவும் அழகாக பூக்கும். ஏன்னா அதிகமாக கொடுக்கக்கூடாது வேப்பம்னாக்கு. ஏற்கனவே சாயிலில் கலந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் தான் கொடுக்கணும். இல்லை ஒரு கிளாஸுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணியில் கலந்து பிளான்ட்டுக்கு சைடில் தான் ஊற்றி விடணும், தண்டுக்கிட்ட ஊற்றக்கூடாது. இப்போது ரோஸ் பிளான்ட் பாருங்கள், இது கூட லைட்டாக இருக்குது கருகள். இருந்தாலும் நம்ம இப்போ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கொஞ்சமாக வேப்ப இலை தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அந்த மொட்டு கருகள்லாம் போய்டும். அப்புறம் கற்பூரவள்ளி இலை கூட நீங்கள் தண்ணியில் பிசைஞ்சு ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த மொட்டு மேலெலாம் கருகள்லாம் போய் சூப்பராக பூ பூக்கும். ஏன்னா சில டைமில் மொட்டெல்லாம் கருகி போயிடும். அதுக்காக நான் இது கூட சொல்கிறேன். நான் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.